ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷோ ஃபேஷன். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சென்டர் கிளிப்போட மேக்கிங் தான் பார்க்குறோம். ஆக்சுவலி ஒரு 5 கிளிப்ஸு. ஃபஸ்ட்டு கிளிப் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மாடல் யோசித்து இன்னொரு மாடலில் வந்துருச்சு. ஆக்சுவலி அதில் வந்து டைமண்ட் ஷேப் அண்டு ஆஃப் டைமண்ட் அந்த இதில் வந்து செஞ்சுருப்போம் ஒயிட்டில் தான். ஆக்சுவலி இன்றைக்கி அது கலர் போட்டு வேறு எதாவது செய்யணும்னு நினச்சி மாடல் போட்டது. பட் அது செட் ஆகலை. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஒயிட்டே போட்டு செஞ்சாச்சு. மேலே ஒட்டுறது கூட ஜர்தோசி ஸ்டோன் ஒட்டியிருப்போம். அது கூட கலர் ஸ்டோன் இல்லை. ஆக்சுவலி ஜர்தோசியில் ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு ஜர்தோசி ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடியோவில் பார்க்குற லைட்டாக கிளார் அடித்த மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒயிட் கலர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிடும்ல. அதனால் இது எல்லாமே ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்காக மேக் பண்ண வீடியோஸ் தான். இதில் உங்களுக்கு இதே மாதிரி கிளிப்ஸு பேங்கிள்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாக்கி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரைஸபிள் ரேட்டில் ரெடி பண்ணி எங்களால் தர முடியும். செகண்ட் கிளிப் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டன்ட், அதாவது பீகாக் பெண்டன்ட் வச்சு தான். இது வந்து உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் இந்த கிளிப் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நார்மலாக எஸ் மாடல் வச்சு ஒரு லோட்டஸ் டிசைன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். நம்ம நார்மலாட்டு மற்ற மாதிரி ட்ராப்பு இல்லை ஐ ஷேப் வச்சு நம்ம செஞ்சுருப்போம். பட் எஸ் மாடலில் செய்யலான்ட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்லா வந்துருந்துச்சு. பெண்டன்ட் வந்து சென்டராக வச்சுட்டு 2 பக்கமும் 3 ஃப்ளவர் வந்துச்சு. கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. 7 சென்டிமீட்டருங்கனால கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. உண்மையாகவே இந்த கிளிப்புமே நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே வந்து 3 எஸ் மாடல்து, மேலே வந்து 2 எஸ் மாடல்து வச்சுட்டு அதுக்கு கீழே ஆக்சுவலி இப்படி இந்த சைஸில் வைக்கணும்னு நினைக்கல, இன்னொரு ஷேப்பில் வைக்கலாம்னு நினச்சேன். பட் இந்த ஷேப் தான் நல்லா இருந்துச்சு. அதனால இந்த ஷேப்பில் வச்சிடலாம் இந்த மாடலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலில் வச்சிட்டேன். கண்டிப்பாக இது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆக்சுவலி உங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்ததுனால கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் அதை குறிஞ்சு கூட வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் வந்து சேனலில் இது பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து ஆக்சுவலி December 15 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நான் வந்து எடுக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னக்கூட்டி யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்கே அனுப்பி தரதுக்கு முடியும். ஏன்னா 15க்கு அப்புறம்னாக்கி எனக்கும் இங்கே கொஞ்சம் பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க வீட்டு பக்கத்தில். அப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் வேணும். அப்புறம் என்னோடய குழந்தைக்கு செய்கிறதுக்கு வேணும். அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள இதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் 15க்கு மேலே கண்டிப்பாக ஆர்டர் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னக்கூட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். சென்டர் கிளிப் கூட ரேட் வந்து 65 ரேட் தான். அதனால் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னாக்கி இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இது வந்து பாக்ஸ் ஷேப், இது ஒயிட் அண்டு பால்லையும் க்ரீன்லேயும் செஞ்சுருந்தோம். உண்மையாகவே கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக இருந்துச்சு. சென்டர் டு ஒயிட் கலரும் சைடு வந்து க்ரீன் கலர் வச்சு செஞ்ச வந்து உண்மையாகவே கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து ஸ்டார்டிங்கில் உள்ளலையுமே பாக்ஸ் வச்சேன். ஆனால் அது வந்து நல்லா இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வச்சுருப்பேன். அதில் என்னென்னாக்கி ரவுண்ட் ஷேப் 3mm ஷேதே வச்சுருப்பேன். அது வந்து ஏதோ தலையில் கொம்பு மலிச்ச மாதிரி இருக்கும்ல, அப்படி 2 பக்கமும் இருந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே அது கூட நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி வச்சுருந்ததே. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாடலில் எந்த ஷேப்பில் வேணும்னு கேட்டால் கூட மேக் பண்ணி தரலாம். அது வந்து கஸ்டமைஸ் தான். பேங்கிள்ஸும் அதே மாதிரி பேங்கிள்ஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணுறது. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எந்த மாதிரி ஒரு இது போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ், இப்போது இந்த மாதிரி வீடியோ எனக்கு போடுங்க சிஸ்டர்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ கூட மேக் பண்ணலாம். அதாவது இப்போ பேங்கிள்ஸில் இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இல்லை கிளிப்ஸில் இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாடல்லாம் கண்டிப்பாக மேக் பண்ணி போட முடியும். ஓகேவா? முடிஞ்சிடுச்சு. இதில் லாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வச்ச பின்னாடி அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அந்த கிளிப்பு க்ரீன் கலர் தான் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் க்ரீனை விட ஒயிட் தான் நல்லாயிருக்கும்னு ஒயிட் கலர் வச்சிட்டேன். அதில் எப்படி இருக்குது இந்த கிளிப்பு? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கி இது வந்து ஒரு கிளிப் ஸ்டோன்ஸ் தான்.
கிளிப் ஸ்டோன் வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இதில் வந்து கிளிப் ஸ்டோன் வைக்கணும்னு ஐடியா இல்லை. இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் சென்டரில் கொண்டு வரணும் இதே ஸ்டோன்ஸில் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். அப்புறம் சரி அதே ஸ்டோனில் கொண்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் கிளிப் ஸ்டோன் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கிளிப் ஸ்டோன் வச்சு. ஆக்சுவலி கலர் வந்து இன்னொரு கலர் இந்த டார்க் பிங்க் கலரும் லைட் பிங்க் கலர் 2 தான் இருந்துச்சு கிளிப் ஸ்டோனில். அந்த 2 தான் வைக்க முடியும். அந்த 2 தான் என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலி. சரி எதை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து லைட் பிங்க் கலர் ஸ்டோன் வந்து அது ரவுண்டு, அது வந்து செட் ஆகலை. அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு இது வச்சேன். ஆக்சுவலி ஏதோ லைட்டாக கலர் மேட்சிங் எனக்கு செட் ஆகலை இந்த கலர். இதில் என்ன கலர் போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லீஃப் ஷேப்பில் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டோன் செயின் தான் ஒட்ட போகிறோம். ஸ்டோன் செயின் ஒட்டி இது பண்ணும்போது இது வந்து இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையாகவே கலர் மேட்சிங் செட் ஆகலை. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து அந்த லீவ்ஸ்க்கு சென்டரில் வந்து ஸ்டோன் செயின் தான் ஒட்டியிருப்போம். ஸ்டோன் செயின் ஒட்டி அது வந்து அதுவுமே கொஞ்சம் ஸ்டோன் செயின் ஒட்டினதுனால கொஞ்சம் லுக் அதிகம் நல்லா இருந்துச்சு. பட் மேட்சிங் தான் கொஞ்சம் செட் ஆகலை, கலர் மேட்சிங். அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால் நீங்கள் தான் அதை சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில். அப்புறவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கலர் மேட்சாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்டோன் போட்ட வந்து இதில் வந்து லீஃப்க்கு சென்டரில் போட்ட வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து உண்மையாகவே அதே எனக்கு பிடிச்சிருந்து. நெக்ஸ்ட் வந்து இதில் இப்போது நீங்கள் வந்து வேறு கலர் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு கலர் என்ன கலர்னு சொல்லுங்கள், அது போட்டு நம்ம வந்து அடுத்த இது வீடியோ போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி நம்ம ட்ராப் ஷேப் தான். ஆக்சுவலி ட்ராப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் 5 இது போடலான்னு பார்த்தேன். பட் 5 இது செட் ஆகலை, நல்லா இல்லை. அதனால் 4 போட்டுட்டு சென்டரில் வந்து பாக்ஸ் ஷேப்பு இது இருக்குல்ல குந்தன்ஸ், அதை வச்சு சென்டரில் கவர் பண்ணேன். உண்மையாகவே அது கலர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. செராமிக்கு கோல்டுக்கு வந்து அந்த பிங்க் கலர் வந்து உண்மையாகவே செட் ஆகிருந்துச்சி. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி உள்ள வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய போடுவேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இப்போது ப்ரைஸபிள் ரேட்டில் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கி கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஷாப்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து வெளியே ஒரு இதுக்கு செஞ்சு கொடுத்தோம். பட் அது வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனனால அதை வந்து வீடியோ வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு அந்த டைமில். குவைட்டுக்கு நம்ம அனுப்பின பார்சல் ஒன்று. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கு வேணுமோ காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுப்பி கொடுக்கலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம் உங்களோட இதில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் வந்து இது பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.